الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يؤمنون بالغيب صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இஸ்லாமியர்களை பார்த்து அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறான், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவை கொண்டு ஈமான் கொண்டோர்கள் என்று. ஆம், நாம் மறைவை கொண்டு ஈமான் கொண்டோர்கள்தான். அல்லாஹ் முதற்கொண்டு, நபிமார்கள் முதற்கொண்டு, வேதங்கள், இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு மறைவானதாகவே இருக்கிறது இஸ்லாத்திலே. ஆனாலும் உறுதியானது, நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று நம்புகிறோம், நம்பிக்கொண்டிருக்கிறோம், இனியும் நம்புவோம். இஸ்லாத்தில் ஈமானில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது கூட சில விஷயங்கள் மறைவானதை நாம் நம்பினால்தான் இந்த உலகத்தில் கூட வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது தந்தை யார் என்பது மறைவான செய்தியாகும். அவனது அறிவால் பகுத்துணர முடியாது. தாயின் கூற்றின் மீது நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொள்கிறான். இதுபோன்றே தனது தாயையும் ஊரார் சொல்லை கேட்டே தெரிந்து கொள்கிறான். நோயாளி ஒருவன் மருத்துவரின் உதவியை நாடி சென்றால் அவர் தனக்கு நல்லதையே செய்வார் என நம்பி அவர் குறிப்பிடும் மருந்துகளை உண்ண வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர் நம்மை கொல்ல நினைக்கலாம் அல்லவா? அந்த மருந்துகள் பலனளிக்குமா என்பதற்கு என்ன நிச்சயம் என்ற சந்தேக எண்ணம் கொண்டு நன்கு அறிந்த பின்பே மருந்துகளை சாப்பிடலாம் என்று நினைத்தால் நோய் சரியாகுமா? இன்னும் ஒரு வியாபாரத்தை துவங்க இருப்பவன் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் துவங்குகிறான். நிச்சயம் லாபம் கிடைக்கும் என்பதை உறுதியாக அறிந்த பிறகுதான் துவங்குவேன் என்று இருப்பதில்லை. ஒரு விவசாயி இவ்வாண்டு எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை அறிந்த பிறகுதான் விதைப்பேன் என்று கூறினால் அவன் உண்மையிலேயே விவசாயம் செய்ய தகுதியற்றவனாக கருதப்படுகிறான். இவ்வாறே இந்த உலகத்தில் சாதாரண வாழ்க்கையிலும் கூட சில சந்தர்ப்பங்களில் பிறர் கூறுவதை நம்புவது அவசியமாக இருக்கிறது. வேடிக்கையாக ஒரு கதையொன்று கூறுவார்கள். சந்தேகம் குணம் படைத்த ஒரு முதலாளி தனது விசுவாசமான வேலைக்காரனிடம் ரயில் நிலையத்திற்கு சென்று மேற்கே செல்லும் ரயில் எப்பொழுது வருகிறது என்று அறிந்து வா, நான் அந்த ரயிலில் வெளியூர் செல்ல வேண்டும். அவன் இவன் சொல்வதை கேட்டு வந்து நிற்காதே, தீர விசாரித்து வா என்று கூறி அனுப்பினான். வேலைக்காரன் ரயில் நிலையம் சென்றான். அங்கு ரயில் வரும் நேரம் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்து அவனுக்கு தனது முதலாளி தீர விசாரித்து வர கூறி அனுப்பியது நினைவுக்கு வந்தது. எனவே இந்த பலகையில் எழுதப்பட்ட நேரத்தில் ரயில் வருவது நிச்சயமா? என்றைக்குத்தான் குறிப்பிட்ட நேரத்தில் ரயில் வந்துள்ளது என தனக்குள் கூறிக்கொண்டான். ரயில் நிலைய அதிகாரியிடம் சென்று எத்தனை மணிக்கு ரயில் வரும் என்று கேட்டான். அதிகாரி கோபத்துடன், ஏன் சார், போர்டில் எழுதப்பட்டிருக்கிறதே தெரியவில்லையா என்று கேட்டார். கோபித்து கொள்ளாதீர்கள் சார், சில நாட்களில் ரயில் தாமதமாகத்தானே வருகிறது, அதற்காகத்தான் கூறினேன் என்று வேலைக்காரன் பரிதாபமாக கூறினான். எல்லாம் சரியாகத்தான் வருகிறது என்று அதிகாரி சிறுசிடுத்தார். அதிகாரியின் கோபத்திற்கு என்ன காரணம் என்று வேலைக்காரனுக்கு புரியவில்லை. இவர் கோபப்படுகிறார், நம் முதலாளி கூறியது இவருக்கென்ன தெரிய போகிறது என்று முணுமுணுத்து கொண்டே அவன் பிளாட்பாரத்தில் நுழைந்தான். சற்று நேரத்தில் மணி ஓசை கேட்டது. ஏன் மணி அடிக்கிறார்கள் என்று அருகில் இருந்த ஒரு முதியவரிடம் கேட்டான். மேற்கே போகும் ரயில் முந்திய ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டது, சற்று நேரத்தில் இங்கு வந்து சேரும் என்பதை மணி அடித்து அறிவிக்கிறார்கள் என்று முதியவரும் பதில் கூறினார். அந்த வேலைக்காரனுக்கு அப்போதும் நம்பிக்கை வரவில்லை. சற்று தூரத்தில் புகை மண்டலம் தோன்றியது. அதை கண்டதும் ரயில் வருவதை உணர்ந்து கொண்டான். என்றாலும் அது இங்கு வந்து சேர்வது என்ன நிச்சயம் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான். அவன் நினைத்ததற்கு மாறாக ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தது ரயில். அப்போதும் அவன் சந்தேகம் அகலவில்லை. என்ஜினில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு புறப்பட முடியாமல் இருக்கலாம் அல்லவா என்று சந்தேகித்தான். ரயில் உண்மையிலே புறப்பட்டு சென்ற பிறகுதான் அவனுக்கு நிச்சயம் ஏற்பட்டது. ஓடோடி சென்று முதலாளியிடம் செய்தியை கூறினான். தான் விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக பாராட்டு கிடைக்கப் போகிறது என்று எண்ணினான். ஆனால் அவரோ அவனை கடுமையாக கோபித்து கொண்டார். வேலையை விட்டும் நீக்கி அனுப்பிவிட்டார். எவர் கூற்றையும் நம்பாததால் இந்த வேலைக்காரன் ஏமாளி என்ற பட்டத்தை பெற்றான். ரயில் நிலைய அதிகாரியின் கூற்றை நம்பியிருந்தால் இவன் புத்திசாலி என்ற பெயரை பெற்றிருப்பான். இவ்வாறே அகிலத்தில் நடைபெறும் அனைத்து காரியங்களிலும் அந்தந்த துறையில் உள்ள
நாணயமானவர்களின் கூற்றை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இந்த நியதி என்பது ஆன்மீகத்திற்கும் உட்பட்டதுதான். நாம் ஏற்றிருக்கிற மார்க்கத்தில் அனைத்தும் மறைவானதாக இருக்கிறது. நம்புகிறோம், ஆனால் உறுதியாக நம்ப வேண்டும். மறைவான எதுவும் இல்லாமல் இல்லை. மறைவானது சாதாரணமானதல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு வகுப்பறையிலே பாடம் நடந்து கொண்டிருந்தது. ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது மாணவர்களை பார்த்து கேட்டார், மாணவர்களே, எனது கையில் என்ன இருக்கிறது என்று குச்சியை வைத்து கொண்டு கேட்டார். மாணவர்கள் சொன்னார்கள், ஆசிரியர் அவர்களே, அது குச்சி என்று. எனக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்று மேஜையை காட்டி கேட்டார். மேஜை இருக்கிறது என்று. தனக்கு முன்னால் இருக்கிற மேஜை, நாற்காலி, பென்சில், பேனா அனைத்தையும் காட்டி, இதுவெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதா? தெரிகின்ற எல்லாம் இருக்கிறது, தெரியாத எதுவுமே இல்லை. இறைவன் அல்லாஹ் கண்களுக்கு தெரியவில்லை, அவன் இல்லை என்று ஆசிரியர் கூறினார். அப்பொழுது அந்த வகுப்பறையில் இருந்த ஒரு முஃமினார், ஒரு மாணவர் எழுந்தார். அவர் ஆசிரியரை பார்த்து கேட்டார், ஆசிரியர் அவர்களே, உங்களுடைய கண் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது, இருக்கிறது. உங்களுடைய காது, உங்களுடைய கை, உங்களுடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது, இருக்கிறது. ஆனால் உங்களுடைய மூளை என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் உங்களுக்கு மூளை இல்லையா என்று அந்த மாணவன் கேட்டான். அப்பொழுதுதான் ஆசிரியர் விளங்கி கொண்டார், சக்தி வாய்ந்தது, உயர்ந்தது கண்களுக்கு தெரியாது. கண்களுக்கு தெரியாதது எதுவும் பொய்யுமல்ல, கண்களுக்கு தெரிந்த எதுவும் உண்மையும் அல்ல என்பதை ஆசிரியர் உணர்ந்து கொண்டார். ஆகவே நாம் ஏற்றிருக்கிற ஈமான் சார்ந்த அனைத்தும் மறைவானதாக இருக்கிறது. மறைவை கொண்டு நாம் எல்லாம் ஈமான் கொண்டோர்கள். மறைவை நம்பினோம், நம்புகிறோம், இனியும் நம்புவோம். வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.